அல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. ஆம் தேவ ஜனமே, இந்த உலகத்திலே இருக்கிற நமக்கு அடிக்கடி நம்முடைய சிந்தனையை பாதிக்கிற ஒரு பெரிய காரியம், அவர்களை விட நாம் பெரியவர்களா, அவர்களை விட நாம் கீழானவர்களா? இந்த எண்ணத்திலே நாம் என்ன செய்து கொள்ளுகிறோம்? மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தி கொள்ளுவதற்காக சில காரியங்களை நாம் செய்து கொள்ளுகிறவர்களாக, கடன் வாங்கி வீடு, கடன் வாங்கி பொருட்கள், கடன் வாங்கி எல்லா சௌகரியங்களையும் நாம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பெரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து நம்மை நாமே இருதயத்திலே நாம் கஷ்டப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நாமே இந்த நாளிலே மனமடிவாகி கொள்ளுகிறவர்கள் நாம் மாறி இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்குள்ளே பெரியவர்கள் அல்ல, பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரதான பாவிகளாய் இருக்கக்கூடிய நம்மை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றுவதற்காக அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் நீதிமான்களாய் மாற்றப்பட்ட பிற்பாடு மற்றவர்களை காட்டிலும் நான் பெரியவனாக, உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நமக்குள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. எனவேதான் கர்த்தர் சீஷர்கள் மத்தியிலே இந்த எண்ணம் வந்த உடனே என்ன செய்கிறார்? ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இந்த சிறு பிள்ளைகளுடைய குணம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த சிறு பிள்ளைகளை போல நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள் மத்தியிலே யார் பெரியவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. சிறு பிள்ளைகள் எல்லோரும் எப்படி ஒரு மனமாய் இருக்கிறார்களோ, தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இதோ ஒரே மனதோடு, ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு நாம் வாழும் பொழுது நம்மை நாமே பெரியவர்களாக மாற்றிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருப்பார். ஒருவனை உயர்த்துகிறதும் ஒருவனை தாழ்த்துகிறதும் கர்த்தரே. நேபுகாத்நேச்சரை கர்த்தர் எப்படி இருந்த ஒரு ராஜா, அவனை எப்படி மாற்றினார் என்பது நமக்கு தெரியும். புல்லை தின்கிறவனாக அவனை கர்த்தர் மாற்றினாரே. இன்றைக்கு தேவ ஜனமே, சிறையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் அதிபதியாக மாற்றினாரே. ஒருவனை தாழ்த்துவதும் அவர்தான், ஒருவனை உயர்த்துவதும் அவர்தான். எனவே உங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்ற அந்த வாக்குவாதமோ, மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ உங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று மாற்றும் சிந்தித்து இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அடிக்கடி எங்களுடைய சிந்தனையிலே யார் பெரியவன், மற்றவர்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக நாங்கள் பெரியவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் செய்கிறோம். அப்பா, எங்களை மன்னிங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.